தமிழ் உதவி சேவை சமூ சகோதர குழுமத்துக்கு வணக்கம். தமிழ் உதவி சேவை உங்களை 227வது அறிவியல் அரங்கத்துக்கு வருக வருக என்று வரவேற்கின்றது. நாம் நமக்காக என்ற காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்றோம். தனிப்பட்ட குழு நடவடிக்கைகள் மக்கள் கட்டமைப்பாக மாற வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்றோம். அந்த தேசிய கலாச்சாரம் எங்களுக்குள் தலைத்தோங்க அபிலாஷையில் ஈடற வேண்டும் என்ற நோக்கிலே மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டுள்ள அனைவருடனும் நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். மக்களின் இன்றைய தீர்வு திட்டங்கள் நாளைய சமுதாயத்தை கட்டி வளர்க்கும் நல்ல அத்திவாரங்களை செப்பனிடும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த நிகழ்வுக்கு செல்வோம். மக்களுடைய ஒன்றுபட்ட உரையாடல்கள் ஒரு சமூகமாக எழும்புவது, அதனை நம்முடைய கலாச்சாரமாக மீளமைப்பது சரித்திர கடமையாக உள்ளது. இன்று எமது கூட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பிப்பதற்காக திருவாளர் மஹ்ரூப் பௌசர் அவர்களை அழைத்து வந்துள்ளோம். அவர் ஒரு அரசியல் செயற்பாட்டாளர், சமூக செயற்பாட்டாளர், ஒரு வாசகர், எழுத்தாளர், ஒரு பப்ளிஷர், இலக்கியவாதி, புத்தக பொதி சுமப்பவர். அவருடைய புத்தக சாலை ஈஸ்டாமில் இருந்தாலும் அவர் யூரோப்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்று இந்த சேவையை செய்து வருகின்றார். தமிழ் மொழி சமூகம் என்ற ஒரு அமைப்பையும் அவர் நடத்தி வருகின்றார். பல வருடங்களாக அவருடைய சேவை பாராட்டத்தக்கது. இவர் இலங்கையில் தமிழ் பேசும் சமூகத்தை ஒருமிக்க கொண்டு வந்து கொழும்பு இந்து மகளிர் கல்லூரியில் ஒரு தமிழ் விழாவை நடத்திய போது 2 மாதங்களுக்கு முதல் நான் அதில் பங்கு பெற்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் தமிழர்கள், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, சிங்களவர்கள் கூட கலந்து சிறப்பித்தார்கள். இந்த ஆளுமைக்கு நாங்கள் சாய்த்ததுக்கு பிறகு கேள்வி பதிநேரத்தில் நாங்கள் தேவையான மிச்ச விஷயங்களையும் நாங்கள் இவரிடம் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். வருக வருக என்று வரவேற்கிறோம் பௌசர். இது உங்களுக்கான நேரம். நன்றி. வணக்கம். இல்ல, பேசுவதற்கு, கலந்துரையாடுவதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இன்று தமிழ்ஸ் ஹெல்ப்லைன் எனக்கு தந்த தலைப்பு இந்த தமிழ் மொழி சூழல்கள் பற்றியான விடயமாக இருப்பதால், அடிப்படையில் மொழி, பண்பாடு, அதனுடைய அறிவு, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி உங்களுடன் பேசலாம் என்பதுதான் எனக்கு அறிவுறுத்தப்பட்டதும் நான் பேச விளைகின்ற விடயமாக இருக்கின்றது. அடிப்படையில் நாங்கள் தமிழ் மொழியை கருத்தில் கொண்டால் அது உலகளாவிய விரிந்த பெரும் நிலப்பரப்புகளில் இருக்கின்ற மொழி. ஆகவே நாங்கள் ஒரு விரிவான விடயங்களை விட்டுவிட்டு நாங்கள் வாழ்கின்ற, குறிப்பாக இந்த புலம்பெயர் நாடுகளில் இந்த மொழியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி நாங்கள் சில விஷயங்களை பேசலாம். அடிப்படையில் இந்த மொழி வளர்ச்சி, மொழி, இதற்கான பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு விடயங்கள், போலிட நாடுகளில் பாடசாலை மட்டங்களில் இருந்து தமிழ் மொழி பாடசாலைகள், பல்வேறு விடயங்கள் நடந்துதான் வருகின்றது. இதில் 2 விதமான தளங்கள் இருக்கின்றது. ஒன்று, ஆங்கிலத்தை கல்வி மொழியாக கொண்ட நாடுகள், குறிப்பாக கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரித்தானியா போன்ற நாடுகள். ஆங்கிலம் அல்லாத பிற மொழிகளை கல்வி மொழியாக கொண்ட நாடுகள் என்று இருவகைப்பட்ட வேறுபாடுகள் இருக்கின்றது. எங்களுடைய ஆய்வு அல்லது எங்களுடைய தேடல்களின் அடிப்படையாக இந்த இளந்தலைமுறையினர் ஆங்கிலத்தை கல்வி மொழியாக கொண்ட நாடுகளில் தமிழை வாசிப்பதும், தமிழில் பேசுவது, தமிழில் சிந்திப்பது போன்ற பல்வேறு விடயங்களில் பெரும் நெருக்கடியை எதிர்கொள்கின்றார்கள். அந்த 2ஆம் தலைமுறை
மொழி ஈடுபாட்டில், அதாவது இன அடிப்படையில் தமிழ் மொழி, தமிழ் இனத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் மொழியை அவர்கள் ஒரு வாசிக்கின்ற, ஒரு பிரதானமாக வாசிக்கின்ற மொழியாக, சிந்திக்கின்ற மொழியாக கருதவில்லை. அது கருத இடம் கொடுப்பதற்கான சூழல்கள் இல்லை என்ற ஒரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆங்கிலம் அல்லாத நாடுகளில் உதாரணமாக பிரான்ஸ், ஜெர்மன், அதற்கு வெளியில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளில், ஈவன் சுவிட்சர்லாந்து, பல்வேறு நாடுகளில் இளம் தலைமுறையினர்கள், நான் எனது பயணத்திலும் எனது தேடல்களிலும் கண்ட விடயங்களில் ஓரளவு ஒரு 20-25 விதமான இளம் தலைமுறைகள், உதாரணமாக பல்கலைக்கழக மட்டம் வரை செல்பவர்கள் தமிழை நல்லாக வாசிப்பவர்களாகவும், தமிழை புத்தகங்களை வேண்டி வாசிப்பவர்களாகவும், அதனுடைய தேடலுள்ளாகவும் இருக்கின்றார்கள் என்கின்ற முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தமிழ் மொழி அடிப்படையில் இலங்கையினுடைய தேசிய இனப்பிரச்சனையானது, அல்லது தமிழ் ரீதியான அரசியல் போராட்டம் என்பது மிக குறிப்பாக மொழியினுடைய அடிப்படையிலிருந்து உருவான ஒன்று என்பதை இங்கு சத்யசீலன் ஐயா போன்றவர்கள், சால்ஸ் அண்ணா போன்றவர்கள், மூத்த அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். கொள்ளிநாடு செல்வா கொண்டு வந்த அரசியல் யாப்பு ஒரு தொடக்கம், அதன் பின்வந்த நிலைமைகள், தமிழ் மொழி, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி, தமிழ் மொழிக்கு ஒரு சம அந்தஸ்து போன்ற பல்வேறு விடயங்களை தொடர்பற்ற விடயமாக இருக்கின்றது. அதன் ஊடாக, அந்த அரசியல் விளைவுகளின் ஊடாக, அல்லது அந்த அரசியல் போராட்டங்களின் ஊடாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஒரு அரசியல் சமூகம் மொழியை அடுத்த தலைமுறையினிடம் கொண்டு சேர்க்க முடியாமல் போயிருக்கின்ற மிகப்பெரும் சிக்கலை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கான நடைமுறை ரீதியான காரணங்கள் இருக்கின்றன, பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. இதனை நாங்கள் ஒரு பின்னணியாக, அல்லது சமூக வளர்ச்சியின், சமூக போக்கின் விளைவுகளாக கருத்தில் கொண்டால், இங்கு நாங்கள் இந்த விடயங்களில் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன என்பது மிக பிரதானமான கேள்வியாக இருக்கின்றது. எனது கிட்டத்தட்ட 15 வருடமாக இந்த ஐரோப்பிய நாடுகளில் இந்த புத்தகங்களும் இதனை கொண்டு பரவலாக்கின்ற செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருக்கின்ற என்னை பொறுத்தவரையில், இன்று பெருமளவு தமிழ் மொழி மீதான ஈடுபாடு என்பது சுமார் ஒரு மேம்போக்கான நிலைமையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் வாழ்க்கை அல்லது தமிழ் அடையாளம் என்பது வேறு வகைகளில் வெளிப்படுகின்றது தவிர, அது ஆழமான மொழியினூடாக, ஆழமான வெளிப்பாடுதனூடாக வெளிப்படவில்லை என்பதுதான் மிக பிரதானமான விடயம். நான் சொல்கின்றேன் என்றால், கோவில்களில் கோவில் விழாக்கள் அல்லது பண்பாட்டு விழாக்கள், பல்வேறு விடயங்கள் தமிழ் மொழியில் நடக்கின்றது, தமிழை பேசுகின்றார்கள், தமிழை இருக்கின்றார்கள். நான் அதை சொல்லவில்லை. தமிழை வளர்ப்பதற்கான, அல்லது தமிழில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான மிக பண்பாட்டு ரீதியான பணிகள் இல்லை என்பதுதான் மிக பிரதானமான விடயம். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னால், இவ்வளவு பெரிய தமிழர்கள் புலப்பெயர்களுக்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு 40 வருட அரசியல் சமூக உருவாக்கத்தின் பின் பல்வேறு நிறுவனங்களை, பல்வேறு அமைப்புகளை, கோயில்களை, பல்வேறு தொண்டு நிறுவனங்களை, பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த மொழி அடிப்படையிலான ஒரு நிறுவனம் கூட இல்லை என்பதுதான் மிக பிரதானமான விடயம். உதாரணமாக ஈழத்தமிழர்களுடைய நூட்கள், ஈழத்தமிழர்களுடைய அறிவியலை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஐரோப்பியாவிலேயோ அல்லது இந்த புலம்பெயர் நாடுகளிலேயோ ஒரு சேகரம், ஒரு நூல் நிலையம் கூட அதை சேகரித்து அதை சேர்த்து வைப்பதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. அது ஒரு புறம் இருக்க, நீங்கள் குறிப்பாக பார்த்தால், இங்கு தமிழ் மொழி ரீதியான புத்தகங்களை, தமிழ் மொழி ரீதியான வாசிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கான எந்த செயற்பாடுகளும்
நடைபெறுவதில்லை என்பதை காணலாம். மக்களுடைய இன்றைய நவீன அறிவியல் வளர்ச்சி தோற்றுவித்திருக்கின்ற மிகப்பெரும் சவால்களில் ஒன்று வாசிப்பதை அல்லது ஒரு ஆழ்ந்த வாசிப்பதை இ குறைத்து ஒரு லைட் ரீடிங்காக வாட்ஸ்அப்பினூடாக, சமூக ஊடகங்களினூடாக, முகநூல்களின் ஊடாக மேலோட்டமாக செய்திகளை படிப்பது என்பது ஒரு பிரதானமான தாக்கம்தான். இது தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, உலகளாவில் இன்று இந்த அறிவியல் வளர்ச்சியில் ஏற்பட்ட ஒரு பின்விளைவு. ஆனாலும் கூட ஆ பல்வேறு சமூகங்கள் மத்தியில், பல்வேறு விடயங்களின் மத்தியில் ஆழ்ந்த வாசிப்பும், ஆழ்ந்த தேடலும் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் அ ப் பரீட்சைக்கு தோற்ற வேண்டுமென்றால், ஒரு தீசிஸை சமர்ப்பிக்க வேண்டுமென்றால், நாங்கள் வாட்ஸ்அப்பையோ, முகநூலையோ ஆதாரமாகவோ அல்லது அது ஒரு தேடல் தளமாகவோ கருதுவதில்லை. நாங்கள் ஆழமான புத்தகங்களை வாசிக்க வேண்டும், தகவல்களை திரட்ட வேண்டும். உண்மையில் வாசிப்பு என்பது அல்லது அ ஒரு அறிவியல் அ தேடல் என்பது ஆழமான படிப்புகளின் ஊடாக, தேடல்களின் ஊடாகத்தான் இங்கு உருவாக முடியும். நீங்கள் பார்த்தால் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்கள், இவ்வளோ பெரிய நிறுவனங்கள், இவ்வளோ பெரிய அமைப்புகள் இருக்கின்ற இந்த லண்டனில் இதுவரை எந்த விதமான ஒரு தமிழ் புத்தக நிலையங்கள் இல்லை என்பதுதான் இந்த சமூக வெளிப்பாடுகளில் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இது அ பல்வேறு போலிட நாடுகளில் இருக்கின்ற இந்த விடயங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இப்ப சார்ல்ஸ் அண்ணன் இருக்கின்றார். அவரும் எங்களுடன் இணைந்து இந்த வேலைகளைச் செய்கிறது. தோழர் லோகேஷ் அவர்கள் இருக்கின்றார். தொடர்ச்சியாக லண்டனில் பல 10, 12 வருடங்களாக ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் நூட்களை கொண்டு சென்று நாங்கள் காட்சிப்படுத்துகின்றோம். நூட்களை கொண்டு சென்று சேர்க்கின்றோம். அதேபோல் பிரித்தானியாவுக்கு வெளியில் சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நாங்கள் அதை நடத்துகின்றோம். செப்டம்பரில் நாங்கள் டென்மார்க்லேயும், நோர்வேயிலும், ஜெர்மன் போன்ற நாடுகள் நடத்துகின்றோம். செப்டம்பரில் நாங்கள் டென்மார்க்கிலும், நோர்வேயிலும் நடத்த இருக்கின்றோம். இதற்கு ஒரு பெரும் உழைப்பும், பெரும் பொருட்செலவீனமும், பெரும் மனித வலுக்கள். உதாரணமாக புத்தக பெட்டிகளை கொண்டு சென்று, இடங்களுக்கு கொண்டு சென்று, நாடுகள் தாண்டி கொண்டு சென்று, அங்கு மண்டபங்களை புக் பண்ணி, அங்கு வைத்து, காட்சிப்படுத்தி, அதை செலவழிப்பது நினைச்சு பார்க்கக்கூட முடியாத விடயம். நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தா, தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலங்கள், ஒவ்வொரு பிரதேசங்களையும் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இன்று, நாளை கூட யாழ்ப்பாணத்தில் சர்வதேச தமிழ் புத்தக கண்காட்சி அங்கு யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த போலந்து நாடுகளில் இருக்கின்றவர்கள் இந்த விடயங்களில் பெரிசாக அக்கறை காட்டுவதில்லை. நான் சொல்லவில்லை இங்கு வாழ்கின்ற எல்லாரும் தான் இதற்கு அக்கறை காட்ட வேண்டும், இதற்கு நின்று இதை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு வீதமானவர்கள், குறைந்தது ஒரு வீதமானவர்கள் கூட இதற்கு பங்களித்தால் இது ஒரு பெரிய விடயம். கிட்டத்தட்ட போலட நாடுகளில் வாழ்கின்ற இந்த மக்கள் தொகையில் ஒரு வீதம் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு 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 ஊரில், ஒரு பிரதேசத்தில் ஒரு அமைப்பு அல்லது 2, 3 பேர் முன்வந்து இந்த விஷயங்களை செய்வதற்கு ஆதரவும், ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும். இந்த புத்தகங்களை கொண்டு சென்று சேர்ப்பதனுடைய பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது. புத்தகங்களை வாசிக்க பண்ணுகின்ற இன்றைய இந்த வீழ்ச்சியான இந்த காலகட்டத்தில் புத்தகங்களை வாசிக்க பண்ணாமல் இருக்கின்ற அரசியலுக்கு எதிராக புத்தகங்களை வாசிக்க பண்ணுகின்ற ஒரு எதிர் அரசியலைத்தான் நாங்கள் மிக பிரதானமாக இதில் செய்கின்றோம். அதாவது நீ எதை மக்கள் சமூகங்களிலிருந்து அகற்ற முடியும் என்று நினைக்கின்றாயோ அதை அகற்ற முடியாத அந்த கல்ச்சரலை தொடர்ச்சியாக நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று வைக்கின்றோம். உண்மையில் நேரங்களை ஒதுக்கி வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அந்த வாசனையின் ஊடாகத்தான் மனிதனுடைய அறிவு, வளர்ச்சிகள் களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கலை, இலக்கியம், அரசியல், பண்பாடு போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆழமான மனிதர்களாக நாங்கள் மாற முடியும். எல்லாவற்றுக்கும் அப்பால் ஒருவன் இதை படிப்பதனூடாக, இதை தெரிந்து கொள்வதனூடாக எண்ணத்தை அவன் சாதிக்க விரும்புகிறான். அடிப்படையில் அவன் இன்றைய வாழ்க்கையை பற்றி, இன்றைய உலகை பற்றி, இன்றைய சமூகங்களை பற்றி
அவன் தனக்கான ஒரு ஒரு அபிப்பிராயத்தை, தனக்கான ஒரு ஐடியாலஜியை அவன் உருவாக்கி கொள்ள அவனால் முடிகின்றது. எது சரி, எது பிழை, எந்த விடயங்கள் என்றது. ஆகவே வாசிப்பு என்பது மிக பிரதானமான விடயம். அந்த சவால் மிக்க பணிக்கு நாங்கள் எங்களுடைய நேரத்தையும், எங்களுடைய இவைகளை ஒதுக்கி செய்ய வேண்டும். இதனை நாங்கள் செய்வது வந்து ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. நான் சொன்னது போல் மிகப்பெரும் விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் 1000 கடைகள் இருக்கிறது. ஒவ்வொரு புடவக் கடை இருக்கு, நகைக்கடை இருக்கிறது, ஆ ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு என்னென்ன விஷயங்களோ ஓ ஓ வந்து 1, 2 இல்ல, ஒரு 100 சுரந்தால் ஒரு 200 இருக்கும். ஏன் இந்த புத்தகங்களை கொண்டு வந்து ஒரு கடையாக நடத்த முடியாது? ஏன் புத்தகங்களை ஒரு விஷயமாக கொண்டு போனா, அதில் எந்த விதமான லாபமும் பெறாது. அது பொருளாதார ரீதியாக மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு துறை. ஆ ஆகவே அதனால்தான் இன்றைய இந்த இந்த சமூக வணிக அ பிரிவினர் வந்து புத்தகங்களை கொண்டு வருவதற்கோ, புத்தக கடைகள் நடத்துவதற்கோ தயாரில்லை. அது ஒரு லாபம் பெறுகின்ற துறையாக இருந்தால், இந்த ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரண்ட்கள் உருவானது போல், ஆயிரக்கணக்கான கடைகள் உருவானது போல், ஆயிரக்கணக்கான புத்தக கடைகளும் உருவாகும். அந்த வணிகம் அ லாபம் இல்லை என்றால், அதை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. அது மீது ஆர்வம் இல்லை. இந்த வாசிப்பிலும், இந்த விஷயங்களிலும். ஆனால், இது வந்து மிக முக்கியமான ஒரு பணி. ஒரு வைத்தியசாலை இருப்பது போல், ஒரு இதா இருப்பது போல், ஓ மக்கள் வாழ்கின்ற இடத்தில் அவருடைய மொழியை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒரு புத்தக கடை. லண்டனில் வந்து ஒருவர் இறங்கினால் வந்து, ஒரு தமிழ் புத்தக கடை இருக்கிறதா என்று கேட்டால், இது வந்து நான் ஒரு ஜெனரலா தான் சொல்கின்றேன். ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவது வந்து, அந்த சமூகத்தினுடைய அறிவியல் தேடலினுடைய விஷயங்களைத்தான் காட்டுது. எங்களிடம் 25 கோயில்கள் இருக்கிறது, 50 நிறுவனங்கள் இருக்கிறது, அ ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் உருவாகியிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் வைத்திருக்கின்றோம், பெரும் பெரும் ஆட்களை கொண்டு வந்து விழாக்கள் நடத்துகின்றோம் என்றெல்லாம் சொல்லலாம். அது சரி. அதில எந்த விஷயங்களும் இல்லை. ஆனால் ஒரு 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 தேடல் மிக்கவன், ஒரு 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 அறிஞன், இங்கு தமிழில் ஒரு புத்தக கடை இல்லை என்று சொன்னால், அவன் உண்மையாக இந்த சமூகத்தினுடைய பண்பைத்தான், அல்லது இந்த சமூகத்தினுடைய விருப்பு வெறுப்பைத்தான் அதனூடாக கண்டுகொள்ள முடியும். ஆகவே இப்படியான ஒரு ஒரு பணியை நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆ அதேபோல் எதிர்வரும் 23ஆம் தேதி வெம்பிலியிலும் நாங்கள் இந்த கண்காட்சியை நடத்துகின்றோம். இதில் பிரதானமாக நான் அழுத்தி சொல்ல வருகின்ற விடயம், இது ஒரு கூட்டு முயற்சி. இப்படியான பணிகளை நாங்கள் முன்னெடுப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன? இதற்கு சமூக ஜனநாயக சக்திகள் எல்லோரும் ஒன்றிணைந்து அல்லது தங்களுடைய ஆதரவை தந்து இப்படியான பணிகளுக்கு செய்ய வேண்டும். ஓ வாசிப்பு 2ஆம் தலைமுறைகள் மத்தியில் தமிழில் வாசிப்பு என்பது 2ஆம் தலைமுறைகள் மத்தியில் தமிழில் வாசிப்பு என்பதைத்தான் சொல்கின்றேன். ஆங்கிலத்தில் இளம் தலைமுறைகள் பெருமளவு வாசிக்கின்றார்கள். ஆ இளம் தலைமுறைகள் மத்தியில் உண்மையில் அது செகண்ட் ஜெனரேஷனிடம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கான காரணிகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஆகவே இருக்கின்றவர்கள், முதல் தலைமுறையினர்கள் இதற்கான சில பணிகளை செய்து நாங்கள் இந்த வாசிப்பை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அ நாங்கள் உண்மையில் வந்து புத்தகங்கள் வாசிப்பதில் அக்கறை இல்லாமல் இருக்கலாம். எங்களுக்கு அதற்கு ஒரு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு தேடல் இல்லாமல் இருக்கலாம், அதற்கு ஒரு விடயம் இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் புத்தகம் வாசிக்க கூடியவர்கள், அதாவது புக் கல்ச்சுரல், ரீடிங் கல்ச்சுரலை உருவாக்குவதற்கான பணிகளை செய்ய வேண்டும். ஒரு பர்த்டேக்கு வந்து அ ஒரு எங்களுடைய உறவினர், எங்களுடைய ஃப்ரெண்ட்மாருடைய பர்த்டேன்னு சொன்னா, அவர்களுக்கு நாங்கள் ஒரு புத்தகத்தை வேண்டி அன்பளிப்பு செய்யலாம். ஆ ஒரு ஒரு புத்தகங்களை நாங்கள் குடுக்கலாம். நாங்கள் வேண்டி வாசிக்கலாம். இப்படியான ஒரு கல்ச்சரலே ஒரு சமூகமாக இணைந்து செய்வதனூடாக இந்த பணியை வந்து எல்லோரும் செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம் சால்சன். நன்றி ஃபௌசர், இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு. நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். தனி மனித சுதந்திரமா இருந்தால் என்ன, சமுதாய முன்னேற்றமா இருந்தால் என்ன, அல்லது சமுதாய நீதியா இருந்தால் என்ன, எல்லாத்துக்கும் அடிப்படையானது எடுகேஷன் 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 என்று. அப்படிப்பட்ட ஒரு அக்கறையோட இந்த சமுதாயத்தை நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போறதா இருந்தால், அது எப்படி வாசிப்பு மாத்திரம் போதுமானதா,
இல்லாட்டி எங்களோட கலாச்சார ரீதியில இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இவ்வளவு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, புத்தக சாலைகள்ன்றதுக்கு நாங்கள் உங்களோட இடத்துக்கு தான் வர வேண்டி இருக்குது. ஆஹ் உதாரணத்துக்கு வேற ஒரு புத்தக சாலை ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நம்ம இலக்கமும் போட்டு அட்ரஸும் போட்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு நான் 2 3 தடவை ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்ப ஒரு ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்க இல்லை. அப்ப இதை வச்சுக்கொண்டா நான் யோசிக்கிறேன் என்னென்றால், இப்ப இந்த இந்த பொறுப்பை நீங்கள் தனியா தாங்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம் என்றால், இப்ப உதாரணத்துக்கு கோயில்கள் இப்படியான புத்தகங்கள் ஒரு ரீடிங் ரூம் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறது. இப்ப இலங்கையில எங்களுக்கு சன சமூக நிலையம் ஒன்று இருந்தது. நாங்கள் அங்க போய் இந்த பேப்பர் வாசிப்போம், விஷயங்களை பற்றி கலந்து ஆராய்வோம். அப்படியான ஒரு இடங்கள் இன்றைக்கு பரவலாக இல்லாம இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படியான இதை உருவாகிறத பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இல்ல உங்களுக்கு தெரியும், பிரதானமாக இந்த வடமாகாணத்துல இதை பற்றி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த சனசமூக நிலையங்களுடைய யாழ்ப்பாணத்தை, பொதுவாக யாழ்ப்பாணத்தை பேஸ் பண்ணி உருவான இந்த சனசமூக நிலையங்களுடைய தாக்கம், அதனுடைய சமூக வளர்ச்சியில் அதனுடைய பங்களிப்பு என்பது மிக விரிவானது. இங்கு இருக்கின்ற பெருமளவு மூத்தவர்களுக்கு அதனூடாக வந்தவர்கள், அதனூடாக இருந்தவர்கள். இப்ப நீங்கள் அதை சொன்னதால சொல்லன் அது அந்த நம்மளோட ஊர்கள்லையும் அதுகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி ரொம்ப சிக்கலாயிற்று. இப்போ உலக அளவில் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் தான் இது. நாங்கள் இந்த புலம்பெயர் நாடுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இங்கே பேசுவதால் நாங்கள் இப்படித்தான் இந்த கல்ச்சரலை உருவாக்கலாம். ஒன்று நீங்கள் சொன்னது போல் முதலில் வீடுகளில் தனி மனிதர்களிலிருந்து உருவாக வேண்டும். தனி மனிதர்கள் இதனுடைய எந்த முக்கியத்துவம், நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு வீதமானவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு வீதமானவர்கள் இதை ஒரு 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 பொது பணியாக இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி இதில் ஈடுபட்டால் இது ஒரு பெரிய பணியாக இது 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 மாறக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. முதல் தாங்க வாசிக்கிறது, தாங்க இந்த கல்ச்சரை ப்ரோமோட் பண்ணுறது, தாங்கள் புத்தகங்களை வண்டி கொடுக்கறது, பர்த்டேகளுக்கு இந்த கல்ச்சரை கொண்டு வர்றது, இந்த விஷயங்களை கொண்டு போகிறதுங்கிறத முதல் செய்கிறது. ரெண்டாவது, குடும்ப அளவுகளில் இந்த விஷயங்களை செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது. மூன்றாவது நீங்கள் சொன்ன மாதிரி சமூக நிறுவனங்களில் ஒரு பகுதியாக இந்த விஷயங்கள் இது பண்ணுறது. நாலாவது ஒரு பரந்துபட்ட அடிப்படையில் ஒவ்வொரு நாடுகளில் இந்த புத்தகங்கள், தமிழில் வருகின்ற புத்தகங்கள், பழைய ஆவணங்களை சேகரித்து அதை காட்சிப்படுத்தி இன்றுதான் நவீன அறிவியல் டிஜிட்டல் முறையில் அதை இது பண்ணி இதுகளை பேணுகின்ற விஷயங்களை உருவாக்குகின்ற விஷயம். ஆகவே இது ஒரு 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 அமைப்பாக ஒரு விஷயமாக செய்ய வேண்டும், அந்த பணியை செய்ய வேண்டும். நீங்கள் அந்த புத்தக கடையை நான் இலங்கையை பொறுத்த முதல் மூடிவிட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதம் அதற்கு வாடகை கொடுத்து அதை நடத்த முடியாது. ஆகவே இப்போ புத்தக கதையை நாங்கள் மூடிவிட்டோம். 10 வருஷமாக மிகப்பெரும் இழப்பிலையும் மிகப்பெரும் வீழ்ச்சியிலையும் இருந்து அந்த விஷயங்களை இது பண்ணுவது முடியாத காரணத்தினால், அதுதான் இப்போ வெளியிலேருந்து பார்க்குறாக்களுக்கு அது ஒன்றும் விளங்காது. இதில் ஈடுபடுறாக்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு தான் தெரியும் இதில் சூழல் என்னன்னு. ஆனால் உண்மையில் மிக மிக மோசமான ஒரு கையாறு நிலை தான் இது நாங்கள் சொல்லலாம். உங்களுடன் தமிழ் புத்தகங்கள் மாத்திரமல்ல, ஆங்கில புத்தகங்களும் அதுக்கு இணையா வைத்திருந்தீர்கள். தமிழரை பற்றியது, இலங்கையை பற்றியது, இனங்களை பற்றியது, மற்றது சர்வதேச பௌத்தறிவாளர்களுடைய ஆராய்ச்சிகளை பற்றியது, அப்படி கணக்க புத்தகங்கள் இருந்தது. அந்த புத்தகங்கள்ல இந்த நாட்டில தமிழ்ல வாசிக்க முடியாமல் இருக்கிற ஆட்கள் கூட அதை வாசிக்கக்கூடிய தேவை அல்லது சந்தர்ப்பங்கள் இருக்குத்தானே. அத என்ன மாதிரி பாக்குறீங்களா? அதை என்ன என்கரேஜ் பண்ணலாம் என்று இல்லை, அது பாக்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்றது பிறமொழி சமூகங்களோட நமக்கு எந்த இதுவும் இல்லை தானே, ஒரு என்கேஜ்மெண்ட் ஒன்றும் இல்லை தானே. ஆனால் தமிழ் பிள்ளைகள், இளந்தலைமுறை பிள்ளைகள் ஆங்கிலத்தில் இருக்கிற புத்தகங்கள், சில சில பிள்ளைகள் தமிழ் புத்தகங்கள் எல்லாம் இளந்தலைமுறைகளில் ஒரு சிலர் வேண்டுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாடகை கொடுத்து இது ஒரு ஃபுல் டைமாக இந்த விஷயங்கள் செய்கிறது
ஒரு 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 சாத்தியம் இல்லை. அடுத்தது வந்து புத்தகத்தினுடைய இப்போ இலங்கையிலிருந்தோ உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இலங்கையிலிருந்து நாங்கள் ஒரு புத்தகத்தை எடுப்பது என்று சொன்னால் அதனுடைய கோஸ்ட் என்னங்கிறதெல்லாம் தெரியுமாவே. ஆனால் நம்மளாக்கள் வந்து புத்தகத்துக்கான விலை என்ன இது, இந்தியாவில் 100 ரூபாண்டா இங்கே ஒரு பவுன் தானே என்று கேட்பாங்க. கத்திரிக்காய் வந்து இந்தியாவில் 60 ரூபாண்டா இங்கே ஒரு பவுனுக்கா விற்கிறாங்க. இல்லை வந்து அதுக்கு ஒரு 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 காக்கோச்சி ஆச்சி இருக்குது, அதுக்கு ஒரு இது இருக்குது. அப்படின்னா நம்மளாக்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இ ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க, இவ்வளவுக்கு சாப்பிடுவாங்க. அந்த செலவழிப்பாங்க, இந்த செலவழிப்பாங்க. ஆனால் புத்தகம் கொடுத்து ஒரு 10 பவுன் பண்ணுறோம்னா அது என்ன மென்டாலிட்டி என்று இன்னும் இன்னும் வந்து புரியாமல் இருக்கு. எல்லாரையும் சொல்லல, ஒரு விதமான பிரிவினர். ஆகவே வந்து அ புத்தகங்களை வந்து ஒரு சமூகமாக கொண்டாடுகின்ற, அல்லது சமூகமாக அதை 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 அ கையாளுகின்ற ஒரு நிலைமை வராத வர, ஒரு 4, 5 தனி மனிதர்கள் இந்த புத்தகத்த வந்து இது பண்றது வந்து அ மிகப்பெரும் வீழ்ச்சி. அது பின்னடைவா போய் கடைசியாக மிக மோசமான நிலைமையை நோக்கித்தான் அது போகும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்கள் ஆரம்பங்கள்ல சமூகத்துக்குள்ள என்ன மாதிரியான இப்ப ஸ்டடி சர்க்கிள் கூட்டு படிப்பு என்று சொல்லக்கூடிய மாதிரியான விஷயங்கள், அல்லாட்டி டிஸ்கஷன் குரூப்ஸ்கள், இப்ப ஒரு ஒரு புத்தகம் வெளியில வந்தாலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஆராய்ச்சி, அப்படி இப்படியான விஷயங்கள் வந்து எங்கட ஃபேமிலி அல்லது நண்பர்கள் வட்டத்துல இதுல தொடங்கக்கூடியதா இருக்கும். இதுல பங்கு பெற்றவர்கள் அதை பற்றியான அக்கறையை எடுக்க வேண்டும் என்றதை ஃபவுசர் சொன்ன அட்வைஸின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்துல வேற வழிகள் ஏதாவது இருக்குது என்றால் இதுல பங்கு பெற்ற சமூகம் வந்து தயவு செய்து உங்களோட கருத்துக்களையும் இதுல வைங்க. நாங்கள் இதை என்ன மாதிரி கொண்டு போகலாம், என்ன மாதிரி இதை முன்னேற்றலாம், இந்த வாசிப்புக்கான கலாச்சாரத்தை என்னென்ற நாங்கள் வளர்த்தெடுக்கிறது, இப்படியான விஷயங்கள் முக்கியமா இருக்குது. ஏனென்றால் இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக்ல வந்து வசைபாடுற விதங்கள், அல்லாட்டி ஒரு ஒரு அறிவு சார்ந்த விஷயத்த ஒரு கதைச்சு கொண்டு போற விதங்கள், இதுகள் எல்லாத்தையும் வந்து எங்கட அறிவே நாங்கள் அழிச்சு போற மாதிரி இந்த சோசியல் மீடியா அமையுது. அப்ப இந்த நேரத்துல இந்த புத்தகங்கள்லாம் எங்களுக்கு இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ரீதியில ஏதாவது இப்ப நாங்கள் என்ன மாதிரி இந்த எலக்ட்ரானிக் இந்த ஏஐ காலத்துல என்ன மாதிரி இந்த மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று நினைக்கிறீங்க? இல்ல அடிப்படையில வந்து இப்ப நவீன அறிவியல் வளர்ச்சி, அதுக்கு ஏற்படுகின்ற விஷயங்கள் அது ஒரு புறம் இருக்கிறது. அது எல்லா துறைகள்லயும் அந்த வளர்ச்சி இருக்குத்தானே. வைத்தியத் துறையில இருக்குது, இன்ஜினியரிங் ஃபீல்டுல இருக்குது, ப்ரொஃபஷனலாக எல்லா துறைகள்லயும் இருக்குது, பொலிட்டிக்ஸ்ல இருக்குது. எல்லா விஷயங்களையும் அது 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 இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனா அடிப்படையில இந்த ரீடிங் என்பது வந்து புக் ரீடிங்ங்கிறது வந்து சமூக ரீதியாக இல்லாட்டி மக்களை பொறுத்தவரையில ஒவ்வொருவருடைய தனிமனித ஆளுமை வளர்ச்சியுடனும், தனிமனித உணர்வுகளுடனும் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து. இப்ப வாசிப்பதற்கு நேரம் இல்ல என்பது இந்த போலுட நாடுகள்ல இருக்கின்ற பொதுவாக இலங்கையிலேயும் இலங்கையினோட தமிழ் சூழலை நீங்க எடுத்து பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கிறது. நாம் எல்லா எல்லா விஷயங்களையும் பற்றி பேசலாம். ஆனா சிங்கள சூழல்ல நீங்க போய் பாருங்கோ. அத வாசிப்ப வந்து மிக ஆழமாகவும், மிக இதாகவும் நீங்களும் சார்ல்ஸ் அண்ணன் நீங்க இலங்கையில நின்றீங்க. அந்த சமூகம் அந்த புத்தகங்கள கொண்டாடுறதும், அந்த விஷயங்களுக்கு இருக்கிற அந்த விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய மென்டாலிட்டி வந்து இது தொடர்பான முதலாவது பிரச்சினை. நாங்கள் வாசிப்பை வந்து எந்த அளவு ஒரு பொழுதுபோக்காக கருதுகிறோம். பொழுதுபோக்குன்னா நேரம் இல்லன்னு சொல்லலாம். ஆனா, பொழுதுபோக்குக்கு கூட வந்து நாங்கள் நேரத்தை ஒதுக்கி விஷயங்களை செய்றோம் என்கிறது ஒரு விஷயம். ஏற்கனவே நீங்க சொன்னது போல சனசமூக நிலையங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள், டீச்சர்ஸ் ஏற்படுத்திய தாக்கங்கள், ஆ ஆசிரியர்கள் இந்த விஷயத்தில் தமிழ்ச் சூழலில், இலங்கை தமிழ்ச் சூழலில் பிரதான பாத்திரத்தை வகிக்கணும். இன்றைக்கு பெருமளவு ஆசிரியர்கள் கூட அங்கு வாசிப்பதும் இல்லை. அந்த விஷயம்.
இப்ப நாங்க அந்த பரப்புக்குள்ள போல இங்க வெளிநாடுகள்ல இருக்கின்ற நிலைமைகளில் வாசிக்கிறது இல்லைன்னு சொல்லாங்க. அது ஆனா என்ன விஷயம் என்று சொன்னாலும் வந்து உங்களுடைய தேடலை பொறுத்து தானே இருக்கு. இப்ப நீங்க சால்சனே நீங்க எவ்வளவு புத்தகத்தை வேண்டியிருப்பீங்க. நீங்க இப்ப உங்களுக்கு ஒரு தேவைண்டா ஒரு சப்ஜெக்டை நீங்க அறியணும்னு சொன்னா நீங்க ரீட் பண்றீங்க, நீங்க வாசிக்கிறீங்க தானே வந்து. அப்படின்னா வந்து அடிப்படையில வந்து அறிவியல் வளர்ச்சிகள் அதற்கு எதிராக வேலை செய்கின்ற காரணிகள் ஒரு புறம் இருக்கின்ற போது, நாங்கள் மனித அளவில் வந்து எங்களுக்கான தேடல்களுடைய வாசலை நாங்கள் திறக்க வேண்டும் என்றால், அதற்கு புத்தகங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. இன்று தமிழ் பதிப்புத்துறை, தமிழ் புத்தக வளர்ச்சி என்பது பல்வேறு துறை சார்ந்த எவ்வளவு மொழிபெயர்ப்புகள், எவ்வளவு துறை சார்ந்த விஷயங்கள் வருகிறது. வாழ்க்கையை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? சினிமாவினூடாக சினிமாவில் காட்டுவது வந்து நிஜமான வாழ்க்கை தானா? இல்லையே. உண்மையில வந்து அது ஒரு படோபகமான ஒரு 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 திரிக்கப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்வது. ஆகவே எழுத்துகளின் மூலமாக வருகின்ற பிரதிகளின் ஊடாகத்தான் நாங்கள் பல்வேறு விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே ஒரு சமூக மனிதன் என்பது அரசியல் ரீதியாக போராடுவது அல்லது அரசியல் ரீதியாக வேலை செய்வது என்பது வந்து அது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம். அதே போல் இந்த மொழி, இந்த வாசிப்பு, இந்த மக்கள் சமூகத்தை ஏதோ ஒரு வகையில் வந்து ஒழுங்கமைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலாவது தேர்ந்தெடுப்பார்கள் ஒரு அறிவியல் பரப்புரையை செய்கின்ற கற்றலுக்கான, பகிர்வுக்கான, தேடலுக்கான வாசலை திறக்கின்ற இந்த புத்தகங்களையும் வாசிப்பையும் வந்து சமூக மட்டத்தில் இருக்கின்ற இரண்டாம் தலைமுறைகள் மத்தியில் சாகும் வரை இது ஒரு ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக கொண்டு சென்று இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற பணியைத்தான் முன்னெடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. இதில் பங்கு பெற்றவர்கள்ட்ட இருந்து ஏதாவது அறிவுரைகள், கேள்விகள், ஒப்பீனியன் இருக்குது என்றால் தயவு செய்து ஷேர் பண்ணவும். இது கலந்துரையாடல் நாங்கள் கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து உங்களோட கருத்துக்களை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஆனால் இதில் பங்கு பெற்றவர்கள் மௌனமா இருந்தால் எங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து அறிகிறதுக்கு எங்களுக்கு மிக கஷ்டமா இருக்கும். ஆனபடியால் தயவு செய்து உங்களோட கருத்துகள் இருந்தால் இதில் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற இந்த இந்த இங்க வந்து முதல் வாசகர் வட்டம் வந்து ஏதாவது ஆரம்பிச்சிருந்தேன்னா தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர்ல நான் பேரை சொல்ல விரும்பல சில சில என்ன சொல்றது அறிவுஜீவிகள் இந்த விதத்தை இப்படியான ஒரு கலாச்சாரம் கொண்ட வச்சிருந்தார்கள். மாதம் ஒரு முறை கூடி இந்த விடயங்களை பற்றி தீர்க்கமா ஆராயிறாரு. அந்த புத்தகத்தை பற்றி கதைக்கிறதுக்கே வேற புத்தகங்களையும் கொண்டு வந்து அதை பற்றி கதைக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அப்படியான வட்டங்கள் உங்களுக்கு தெரிந்த விதத்தில் தொடர்கிறதா இல்லாட்டி அதுகள் எல்லாம் மிக ஐதாக தான் தொடர்ந்து இருக்குதா? இல்ல இப்ப பெருமளவு இங்கே ஆரம்பத்தில் வந்தவர்களுடைய ஒரு விதமான பிரிவினர்கள் வந்து இந்த அரசியல் போராட்டங்களில் அமைப்புகளில் இருந்து வந்தவர்கள், பல்வேறு கருத்துக்களை கொண்டவர்கள், வாசிப்பதனூடாக சமூக நேசிப்பதனூடாக இந்த இயக்கங்களுக்கு போனவர்கள், வெறும் இன உணர்ச்சியால் அல்ல, பின்வந்த இளந்தலைமுறைகள் தவிர்க்க இயலாமல் போரினுடைய கைதிகளாகி ஆயுதம் தரிக்க இயக்கங்களை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் படித்த அந்த காலத்தில் முதல் தலைமுறையினர்கள் படித்து கொண்டிருந்தவர்கள், வேலை செய்தவர்கள் வந்து வாசிப்பதனூடாகவும் அவர்களுடைய எல்லா அமைப்புகளுடைய இதுகளையும் இந்த வாசிப்புகள் இந்த விடயங்கள் இருந்திருக்கிறது. ஆகவே அந்த பொருளிடத்திற்கு வந்த முதல் தலைமுறையினர்களில் ஒரு பிரிவினர் வந்து இந்த அமைப்புகளில் இருந்து வந்தவர்கள், அமைப்புக்காக வேலை செய்பவர்கள், அரசியல் ரீதியாக அமைப்புகளில் அதிருப்தி கொண்ட பிரிவினர் என்று பல்வேறு பிரிவினர்கள் இருந்தார். ஆனால் அந்த காலங்களில் கிட்டத்தட்ட 80லிருந்து ஒரு 95 வரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒரு பொற்காலமாக இங்கு இருந்திருக்கிறது. தீவிரமான வாதங்கள் நடந்திருக்கிறது, நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது, நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கிறது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த சமூக மட்டத்தில் நடந்து இருக்கிறது. ஒரு 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 அரசியல் போக்கின் வெளி நீடித்த தன்மை அல்லது அரசியலுடைய தன்மை மாறியதன் தன்மை, அடுத்தது அரசியல் தோல்வி, விடுதலை போராட்டம்
தோற்கடிக்கப்பட்டது, வந்த ஒரு விரக்தி போன்ற பல்வேறு விடயங்களால் வந்து பழைய தலைமுறையினர்கள் வந்து ஏதோ இயங்கி மௌனமாகி ஒரு சலிப்பு ஏற்பட்ட நிலைமைகள் இருந்திருக்கிறது. ஆகவே அந்நேரம் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு விடயங்கள், பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனங்களாக இல்லாட்டியும் வாதங்கள் நடந்திருக்கிறது, பேச்சுகள் நடந்திருக்கிறது, நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது, நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கிறது. புத்தகங்களை ரொம்ப ஆர்வமாக தேடி தேடி வாங்கி வாசிக்கின்ற சூழல் இருந்திருக்கிறது. ஆனால் பின்வந்த நான் சொன்ன அந்த இளைய தலைமுறைகள் இந்த விஷயங்களில் வந்து பெரும் தேக்க நிலை, இல்லாட்டி அரசியல் வீழ்ச்சி, நம்பிக்கை இனம் போன்ற பல்வேறு காரணங்களால் அப்படியான எந்த அமைப்புகளோ எந்த விடயங்களோ இல்லை. நீங்களே 20 வருஷம் 25 வருஷம் இந்த லண்டன் சூழலில் நீங்களும் செயலாற்றுகிறீர்கள். உங்களுக்கும் தெரியும் சார்ல்ஸ் அண்ணா போன்றவர்களுக்கு. அது பெரிய ஒரு வீழ்ச்சி தான். நன்றி. இந்த தரத்தில் ஒரு சஜஷன் ஒன்று போட்டிருக்கார்கள். கோயில்களில் இந்த புத்தகங்களை விற்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் என்று சொல்லி, அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? என்ன கேட்குறீங்க? ஆமா, இப்ப இது வந்து சஜஷன்ஸா போட்டிருக்கிறாங்க இதுல. இல்ல அதுல ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப இதெல்லாம் முயற்சி செய்யல். இப்ப இந்த இதான் இருக்கிற விஷயம் வந்து கோயில்களில் புத்தகங்களை கொண்டு போய் சனம்பார இடங்களில் கடை போட்டு விற்கலாம். அது இப்ப இது வந்து இப்ப எல்லாரும் அதை யோசிக்கிறாங்க. சனம் கூடுற இடத்துல போய் இது யாரு செய்யறது? இது ஒரு செய்யறதுக்கான விஷயங்களை பொருட்படுத்து இந்த விஷயங்களை செய்வது. இதான் நீ சொன்ன, இது ஒரு வணிக நோக்கமோ லாபம் தரக்கூடிய எந்த விஷயமும் இல்லை வந்து. இப்படியான முயற்சிகளை ஒரு கூட்டு அமைப்பாக பொருட்படுத்தி இந்த விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு சூழலை பற்றி தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். அதில் கோயில்கள் வர பல்வேறு பிரிவினர்கள் வருவாங்க, பல்வேறு வகையான புத்தகங்கள், அதுக்கான எல்லா வகையான புத்தகம் இருக்குது. லைட் ரீடிங்லேருந்து சீரியஸ் ரீடிங் வேற வந்து நம்ம எல்லா புத்தகங்களும் இருக்குத்தான். அதுகளை செய்ய வேணும். அதில் செய்கிறதுக்கான நான் அதில் வலியுறுத்துகிற விஷயம் தனி மனிதர்களாக இது எல்லோரும் கூட்டு பொறுப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த புத்தகங்களை பார்க்கணுமெண்டா இதில் என்ன விஷயம் மன்றத்தை நான் பார்க்கலாமெண்டா நீங்கள் சால்சானோட தொடர்பு போட்டு இந்த அட்ரஸில் கேட்கலாம். ஆகஸ்ட் 23 வெம்பிலியில் நாங்கள் நடத்துகிறோம் வந்து வந்து நீங்கள் பாருங்க அங்கே என்ன வகையான புத்தகங்கள் இருக்குது, என்ன விஷயங்கள். அது அந்த அறிவித்தலை நீங்கள் இப்போ சட்டில் போடுவீங்கண்டா அவங்களோட ஃபோன் நம்பர்களை நான் எல்லாருக்கும் அனுப்புவேன். நீங்கள் கொஞ்சம் நம்ம இண்டையில் இருந்தாலும் இது ஒரு என்வாயன்மெண்ட் அது மாற்றுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், நமக்கு தெரிஞ்ச ஆக்கள் ஊடாக வந்து நம்ம இதை ஷேர் பண்ணி இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இந்த இது போடலாம். தயவுசெய்து இதில் ஆர்வம் கொண்டவர்கள் சட்டில் உங்களோட நம்பர்களை போட்டால் நான் அதுக்கான டீட்டெயில்களை அனுப்புவேன். ஷேர் பண்ணி தரும். அங்கே வாங்குவோம், வந்து பார்த்துட்டு ஒரு டைம் இவ்வளவு டைம் ஒதுக்குறோம் தானே, ஒரு 2 hours ஒரு நாளையில் ஒதுக்கி, ஒரு நாள் என்ன எப்பயாரும் ஒரு நாள் நடக்கும். இப்போ ஜூலை ஆகஸ்ட் 23 நடக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை பற்றி பேசலாம். தயவுசெய்து ஆர்வம் இருந்தால் உங்களோட ஃபோன் நம்பரில் போடுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த விஷயங்களை பண்ணுவோம். இதை பற்றி பேசுவோம். இதை பற்றி இன்றைக்கு பேசி நம்ம முடிவெடுக்கிற விஷயம் இல்லை தானே, இதை பேசுவோம். இது நம்மளோட இது மட்டுமில்லை, இப்படியான ஒரு கல்ச்சரை உருவாக்குவதற்காக ஒரு அமைப்பாக ஒரு தோழமை சக்திகளாக நாங்கள் இணைஞ்சி வேலை செய்கிறது. ஒவ்வொரு லண்டனில் ஒவ்வொரு பிராந்தியங்களையும் நாங்கள் கூட்டம் இந்த புத்தக கண்காட்சியில் நடத்தலாம். மில்டங்கின்ஸில் நடத்தியிருக்கிறோம், நொட்டிங்காமில் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் இப்போ லிவர்பூலில் நடத்தலாம். எல்லா இடத்துலையும் எங்கெங்கே ஆக்கள் இருக்கிறீங்களோ ஒரு 3 பேர் அந்த அந்த ஊரில் அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒரு 3 பேர் முன் வந்தாலே சரி, ஒரு ஹோட்டல் ஒரு இதை புக் பண்ணுவோம், ஒரு ஹாலை புக் பண்ணுவோம். நீங்கள் அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் தெரிய பண்ணுவீங்க. அந்த பிரதேசம் மட்டும் இல்லை, உதாரணமாக அந்த கவுண்ட்ரியிலே இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ கவுண்ட்ரியில் நடத்துனோம்னா கவுண்ட்ரி இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா பிரதேசங்களையும் ஆக்களை இது பண்ணி ஆக்களை வெற பண்ணி இந்த விஷயங்களை செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து இது ஒரு டைமை ஒதுக்கி செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒதுக்கையும் தேவையில்லை, வருஷத்துக்கு ஒரு தரம், வருஷத்துக்கு ஒவ்வொரு பிரதேசங்களில் ஒவ்வொரு இடத்துல இதை நடத்துறதுக்கான விஷயம். இதில் ஆர்வம் இருந்தால் நாம் இதை இணைஞ்சு கொள்ளலாம். இதில் முக்கியத்துவம் என்னங்கிறத வந்து நாங்கள் பேசுகிறத விட வந்து அந்த புத்தகங்களை பார்ப்பதும் இப்படியான விஷயங்கள் நடக்கின்ற என்வாயன்மெண்ட்டில் நாங்களும் ஒரு பார்ட்டிசிபேட்டராக வந்து இருப்பதனூடாக நாங்கள் என்னத்தை கண்டடைகிறோம்ங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆகவே இதில் ஆர்வம் இருக்கிறார்கள் உங்களோட நம்பர்களை போடுங்க, நாம் இதை பற்றி பேசுவோம் தொடர்ச்சியாக.
நன்றி. விஜி, நீங்க தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சதா அல்லது வேற ஏதும் கருத்துகள் இருந்தாலும் தயவு செய்து உம், நீங்கள் நீரையும் வரலாம் அல்லது அஹ், அஹ், இந்த சட்டிலையும் போடலாம். அடுத்ததாக இந்த அஹ், இப்ப இந்த 27th நீங்கள் கொண்டு வர்ற இதுல யாரும் எழுத்தாளர்கள் பங்கு பெற்றுகிறார்களா? அவர்களோட நேர பங்கு இவங்க வர்றவர்கள் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இல்லை, ஒவ்வொரு முறையும் ஓ, முக்கியமான எழுத்தாளர்கள், உதாரண தமிழ்நாடு, இலங்கையிலேருந்து வாராக்கள் எல்லாரையும் கெஸ்டாகவும் நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்களே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நடத்தினா நீங்கள் ஒரு 8க்கு வந்திருப்பீங்க. சத்தீஸ்வரன் ஐயா வந்திருக்கிறார். அவர் லோகேஷ் அவர்கள் தான் அங்கே இருப்பார் வந்து. அதில் நாங்கள் பெரிய இது பண்ணி இந்த முறை வந்து ரொம்ப களைச்சி போய் ரொம்ப இது பண்ணி ஒன்றுமே சீரல்ல வந்து இந்த புத்தக கண்காட்சியை மட்டும் நடத்துவோம் என்று சொல்லித்தான் இந்த இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் உண்மையாக நாங்கள் ஒரு ஒரு ப்ரோக்ராமும் திட்டமிடல வந்து இந்த நிகழ்வில் ம்ஹும். மட்டும்தான் அப்படியான விஷயம் என்ற ரொம்ப இதில் களைச்சி ரொம்ப ரொம்ப நொந்து போய் இருக்கிறோம். Okay, விளங்குது. அப்ப அஹ், இந்த இது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு உதவி, எல்லாரும் இருந்து எல்லாரும் கூடி எல்லாரும் இது பண்ணி நிகழ்ச்சிகள் இது பண்ணி நமக்கு இருக்கிற தொடர்புகள், இந்த விஷயங்கள், உங்கள்ட்ட இருக்கிற தொடர்பு எல்லாத்தையும் எடுத்து இது ஒரு பெரிய கல்ச்சுரல் இவெண்டாகவே நடத்தலாம். உங்களுக்கு தெரிந்த பெரிய அளவுல எல்லாம் நடத்தியிருக்கிறோம் வந்து. இப்போ இலங்கையில் கொழும்புல பார்த்தீங்க நீ எப்படி சனம், எவ்வளோ பெரிய ஆக்கள், 2 நாள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ங்கிறத வந்து பார்த்தீங்க நீங்கள். கொழும்புல ஒரு பெரிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் நடந்த மிகப்பெரும் பெரிய நிகழ்வு அது. அப்படியெல்லாம் ம்ஹும். செய்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்கு. ஆனால் ஆட்களுடைய ஒத்துழைப்பு, பங்கு பற்றல்கள் இல்லாத போது வந்து இன்னும் இன்னும் இதை செஞ்சு நாம வந்து இது பண்ண முடியாது வந்துங்கிறது தான் அதில் விஷயம். ம்ஹும். Okay. மற்றவர்களிட கேள்வியில் இல்லாத விடத்து நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறோம். யாருடைய யார்கிட்டயாவது கேள்வியில் இருக்குதா? இதில் கேள்வி கேட்ட விஜய் அவர்கள் ஒரு கருத்தை ஷேர் பண்ணியிருக்கிறார். ஒரு கூட்டு முயற்சியாக செய்வது சிறந்த விடயமாக இருக்கும். நிச்சயமாக பேச்சாளர் சொன்ன விடயம் சரியானது. நான் வேறு நாட்டில் இருப்பதால் என்னால் தங்கள் முயற்சியில் கலந்து கொள்ள முடியாது உள்ளது. மன்னிக்கவும். நீங்கள் வேறு நாட்டில் இருந்தால் கூட அந்த நாட்டில் அத நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். இதுவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆனபடியால் அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த எந்த சந்தர்ப்பம் வரும் எந்த பொழுது. எந்த எந்த நாட்டில் இருக்கிறாவ? விஜய், நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க? அஹ், விஜய் நான் இருப்பது ஸ்பெயின். ஸ்பெயின். ஸ்பெயின்ல அது சரி. ஸ்பெயின்ல வாய்ப்பு இல்லை வந்து. ஆமாம். நாங்கள் பிரான்ஸில், சுவிட்சர்லாந்தில், ஜெர்மனில் இப்படியான முயற்சிகளை முன்னெடுக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் நோர்வேலையும் டென்மார்க்லையும் செப்டம்பர் நடத்துகிறோம். டோட்மண்டில் 6, 7, 8 நடக்கின்ற தமிழர் திருவிழாவில் கலந்து கொள்ளலாம். அங்கே அங்கே புத்தகங்களை கொண்டு போய் அங்கே அங்கே வைக்கிறோம். அந்த வேலைகளை செய்கிறோம். ஸ்பெயின்ங்கிறது சாத்தியம் இல்லை தானே. தேங்க்யூ 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 விஜய். ஓகே விஜய், உங்களோட கருத்துகளுக்கு நன்றி. மற்றது வேறு யார்கிட்டயும் இருந்து கேள்விகள் இருக்குதா? நாங்கள் வணக்கம். கேள்வியில் இல்லாட்டி நாங்கள் முடிவுக்கு கொண்டு ஒரு வரலாம் என்று ஒரு கேள்வி ஒன்று வணக்கம். கேட்கலாமா? ஆம், கழும். ஓம் கல். வணக்கம். உங்களோட இந்த அளப்பரிய சேவை பாராட்டுதற்குரிய விடயம். ஆனாலும் தற்காலிகத்தில் உள்ள நடைமுறை பிரச்சனைகளை நாங்கள் சற்று யோசிக்க வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னால் முற்றுமுழுதாக வாசிப்பு பழக்கம் நாங்கள் இல்லை என்று கூற முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த வாசிப்பு என்பது அங்கே தேவையை பொறுத்து தான் அங்கே தீர்மானிக்கப்படுகின்றது. மாணவனுக்கு அந்த பாடத்திட்டம் தொடர்பான தேவைதான் இருக்கும். எனவே அவன் பாடத்திட்டம் தொடர்பான புத்தகங்களை தான் தேடி கற்றுக்கொள்ளுவேன். அதே மாதிரி வயது போனவர்கள் அந்த பொழுதை கழிப்பதற்காக அவர்கள் அவ்வாறான
புத்தகங்களை படிப்பார்கள். அதையும் தாண்டி தற்காலத்திலே வந்து இலத்திரனியல் உலகம் என்பதனால் அனைத்து புத்தகங்களிலும் அங்கே இலத்திரனியல் வடிவமாக காணப்படுகின்றது படியாலே இலத்திரனியல் மூலமாக அவர்கள் அதனை கற்றுக்கொள்கின்றார்கள் தேவைகளை பொறுத்து. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகளை பொறுத்து அங்கே வித்தியாசப்படுகின்றது. முதலாவது. அடுத்த விடயம் வந்து என்னன்னு சொன்னால், நாங்கள் ஆரம்ப காலங்கள் போன்று இந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று புத்தகங்களை கட்டி காவி கொண்டு கூட செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இப்போது பாடசாலைகளில் கூட புத்தகங்கள் இல்லை, அனைத்துமே இலத்திரனியல் ஊடாக கற்பிக்கப்படுகின்றது. எனவே அந்த காகிதம் அற்ற புத்தகங்களை உருவாக்க வேண்டும் எழுத்தாளர்கள். அதே நேரத்திலே எழுத்தாளர்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். தற்போது எது தேவை, ஏனென்று சொன்னால் ஒருவனுக்கு தேவை பொறுத்துத்தான் அவன் அதனை அங்கே எடுத்துக்கொள்வான். எனவே தேவைகளை அறிந்து எழுத்தாளர்கள் புத்தகங்களை எழுதினால் நீங்கள் சொல்லுவது போன்று அந்த அவர்களுடைய வாசிப்புகள் வந்து அதிகமாகும். வெறுமனை எழுத்தாளர் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டு எழுதி விட்டு சென்று விட்டால் அந்த புத்தகங்கள் தேவை இல்லாத காரணத்தினாலே அங்கே தேடுவாரற்று காணப்படும். இவ்வாறான நிலைமைகள் வந்து இப்போது எதிர்கொள்ளுகிற ஒரு பிரச்சனை. இதுக்கான வழிமுறைகளை ஆராய்வதன் ஊடாகத்தான் நீங்கள் இந்த முன்னெடுக்கின்ற இந்த பணியானது செயற்படுகின்றதுக்கு சாத்தியமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு விடயம், தற்போது உள்ள உலகத்திலே மனிதனுக்கு வந்து நேரம் பற்றாக்குறை, அதை விட தேடல் என்பது இப்போது அவனுக்கு வேறு, அதாவது பொருளாதார சிக்கல், பொருளாதார முன்னேற்றம் என்றது தேடலில் உள்ள காரணங்களினாலே இந்த அறிவு தேடலை மனிதன் வந்து புறந்தள்ளி கொண்டு வருகின்றான். இவ்வாறான சூழ்நிலைகள் தற்போது இருப்பதனால் நீங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சியானது பெரிதளவிலே முன்னேற்றம் அளிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்காது என்பது எனது கருத்து. நன்றி உங்களோட கருத்துக்கு. அப்ப இனி யூனிவர்சிட்டிக்கு போற ஆக்கள் எல்லாம் புத்தகம் இல்லாமல் சமாளிக்கலாம் என்று நான் எண்ணவில்லை. யூனிவர்சிட்டி புத்தக சாலையில் போகும்பொழுது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்குது, டிஜிட்டல் ஆக்சஸ் என்றது வரையா இருக்குது. டிஜிட்டல் ஆக்சஸையும் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்றோம். நாங்கள் வந்து குறிப்பாக நூலகத்தை நாங்கள் போட்டி பாடுறோம், அதுக்கு தேவையான ஆதரவுகளை கொடுக்குறோம். படிப்பகம் ஒன்று இருக்குது பிரான்ஸ்ல, அதுவும் ஒரு பிரயோசனமான விஷயம். ஆனால் அதையும் கடந்து நீங்கள் வந்து பயணம் செல்லும் பொழுது அல்லது கட்டிலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த வாசிப்புன்றது வந்து இப்ப நாங்கள் படிச்ச கதை புத்தகங்களை பொன்னியின் செல்வன் எல்லாம் சும்மா உதாரணத்துக்கு எடுக்கிறோம். அப்படியான இதுகள் எல்லாம் நாங்கள் படம் இதுகள் உருவாகும் முதலே படிச்சுட்டோம். அப்ப இதுகள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஊடகமா இருக்கிறது புத்தகம்தான். அப்ப புத்தகம் வந்து இன்றைக்கு என்ன மாடர்ன் இது வந்து இருந்தாலும் அந்த புத்தகத்தை தவிர்த்து நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு போறோன்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும் என்று தெரியல. நீங்கள் சின்ன பிள்ளைகள் பிறந்திருந்தால் கூட நாங்கள் அவைகளுக்கு புத்தகத்தை வச்சுதான் படங்களை காட்டி படிப்பிக்கிறோம். அதுதான் சாத்தியமான ஒரு சாதனமா இருக்கிறது. அப்ப ஆனபடியால் புத்தகத்தை நாங்கள் தவிர்க்க முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நண்பர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை சொல்ல ஒண்ணு, இந்த இங்க நலாயினி இருக்கிறா வந்து நான் நினைக்கிறேன், இந்த எனக்கு தெரிஞ்ச லண்டன்ல இருக்கிற லைப்ரரி சர்வீஸ்ல வேலை செய்கிற நலாயினி அவர் பெரிய ரீடர். இந்த புத்தகங்கள் இதை பற்றி நாங்கள் 2 Zoom மீட்டிங்கே நடத்தியிருக்கிறோம். வந்து அவள் இதில் பெரிய நாலேஜ் உள்ள ஒரு லேடி. அவள் தான் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற நலாயினி என்று. இல்லை, இந்த கரிக்குலம் வந்து பாடவிதானங்களுக்கு வெளியில் வந்து மாணவர்களை போகலன்னு சொல்றது இலங்கையில் வந்து அவர் சொல்கிற அந்த பாயிண்ட் வந்து தான். ஆனால் அது அவர் வந்து எப்படி என்னத்தை இந்த கல்வி திட்டம் உருவாக்க நினைக்கின்றதோ அதனுடைய பிரதிநிதியாக பேசுகிறார். நான் ஏற்கனவே தொடங்கோல சொன்னேன், இந்த அரசியலுக்கு எதிராக மாணவர்களை வந்து இந்த சிலபஸுக்கு வெளியிலையும் வாசிக்க பண்ணுறது என்கின்ற இந்த எதிர் அரசியல் தான் இதனுடைய பிரதானமான பாயிண்ட். வந்து நீ இதை மட்டும்தான் படி,
என்று பேரண்ட்ஸ்கள் சொல்வார்கள், டீச்சர்ஸ்கள் சொல்வார்கள், நீ இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம் என்று. ஆனால் அந்த வாழ்க்கையை பற்றி பிற விஷயங்களை பற்றி மாணவர்களுக்கு இருக்கிற இன்றைக்கு நாங்கள் அவ்வளோ பிஹெச்டியை பார்க்குறோம், அவ்வளோ டாக்டரேட்ஸில் பார்க்குறோம், தங்களோட துறைகளுக்கு வெளியில் அவர்கள்ட்ட இருக்கிற அறிவு என்னங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே நேரம் வந்து நல்ல டாக்டர்ஸ்கள் இருக்கிறாங்க, நல்ல கல்வியாளர் இருக்கிறாங்க, அவர்கள் பறந்து வாசித்தவர்கள், சிறு வயதிலிருந்து எல்லாம் வாசித்தவர்கள். அப்போ இந்த ஒரு மாணவர் சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கணும்னு தான் நினைக்கிறோம். உண்மையில் வந்து அது இலங்கையில் இருக்கிற பிரச்சனை. இப்போ அதுக்குள்ளே நாம் அதான் சொன்னோம், இது ஒரு விரிந்த பரப்பு, இது ஒவ்வொரு சப்ஜெக்டாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அவர் சொன்னார், பொது காகிதம் இல்லாத என்று நான் நினைக்கல. உலகம் அழியும் பெற வந்து அதில் வந்து இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சி தோற்று போயிடும்னு நினைக்கிறேன். புத்தகமே விஞ்ஞான வளர்ச்சியினூடாக வந்ததான். அச்சு கண்டுபிடிக்கப்பட்டது, பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து. ஆகவே புத்தகத்தை அழிக்கலாம் இந்த கல்ச்சரல் என்று. இப்போ நாங்கள் ஆரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம், என்ன கன்செப்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது தான் முக்கியமான விடயம். ஆகவே ரீடிங் புத்தகம் வந்து இல்லாமல் போயிடும் என்று நினைப்பதோ, புத்தகம் இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணுவது என்பதோ வந்து அது சாத்தியமில்லாத விஷயம் என்றுதான் என்னுடைய மிக வலுவான காரணம். இதை பற்றி பெரிய ஆய்வுகள், பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது வந்து. ஆகவே பொழுதுபோக்கு மனிதன் எதை முன்மைப்படுத்துகிறான்ங்கிறதிலிருந்து தான் இந்த விஷயங்கள் வருகிறது. இந்த கல்ச்சரல் இன்றும் கூட வந்து எங்கள்கிட்ட இருக்குது. இந்த புத்தகங்களை கொண்டு சேர்க்கிறது, நான் சொன்னது ஒரு வீதம் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு வீத பிரிவினரை நாங்கள் இந்த இந்த பண்பாட்டு, அறிவியல், கலாச்சார விஷயங்களுக்கு நாங்கள் பழக்கப்படுத்துவதும் தொடர்ச்சியாக இதை வைத்திருப்பதும் அது சமூகத்தினுடைய அறிவு வளர்ச்சி, முன்னேற்றம், மனிதகுல வெளிச்சத்துக்கு வந்து பெரிய உதவி செய்யும் என்பதான் நம்பிக்கை. பாருங்க இப்படி நன்றி ஃபௌசர். ஒருவர் கூட வாங்கோ, இதில் வந்து கலந்து கொள்ளுங்க, உங்களோட ஃபோன் நம்பரை தாங்கண்டா தரத்துக்கு இது இல்லை தானே வந்து. இப்போ அதான் அதில் இருக்கிற விஷயம் வந்து. அவை இப்போ இப்படியான விஷயங்களில் நாங்கள் எங்கே இருக்கிறோமுங்கிறதெல்லாம் ஒரு களத்தை நாங்கள் ஒரு பரிச்சாத்தமாக ஒரு விஷயத்தை தானே நாங்கள் பார்க்கலாம். அப்படி இதில் யாராலும் பங்கு பற்றினவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறேன்னு சொன்னால் சால்சன்னை தொடர்பு கொண்டு அல்லது தோழர் லோகேஷை தொடர்பு கொண்டு நீங்கள் வரலாமல், அவங்க டீட்டெயிலை தருவாங்க, வந்து பாருங்க. அதை நான் வலியுறுத்த சொல்லேன். பேசுவதை விட வந்து நேரத்தை ஒதுக்கி ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்து 2 புத்தகத்தை வண்டி நமக்கு தெரிஞ்ச நமது நண்பர்கள், நமது வட்டம் அவர்களுக்கு இதை ஷேர் பண்ணி முடிஞ்சால் போங்கொண்டு சொல்லி அவங்க இன்னும் 2 பேருக்கு சொல்லுவாங்க. இப்படி தான் இந்த விஷயங்களை செய்யலாம். நன்றி. நன்றி. ஒரு கேள்வி சொல்ல சஜஸ்ட் பண்ணவா? இப்ப இங்க வந்து இப்ப இங்க லண்டனை பொறுத்தவரை, யூகே பொறுத்தவரை நிறைய இப்ப தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் இங்க வந்திருக்கிறேன். இப்ப அது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட். என்ன இப்ப அவையில இருந்து அங்கேயே ஒரு புத்தா படிப்போட வந்தவன், அவையில அங்கேயே வாசிக்கிற பழக்கம் இருந்தது. இப்ப யங் ஆக்கள் வந்திருக்கிறோம், இங்க நிறைய பேர் வேலை விஷயமா வந்திருக்கிறோம். இப்ப அந்த மார்க்கெட்டை நாங்கள் எப்படி கேட்ச் பண்ணலாம், அந்த மார்க்கெட்டை எப்படி நாங்கள் அணுகலாம்? அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இப்ப எல்லாம் யூகேல பொறுத்தவரை இருக்குது. இந்தியால இருந்து வந்த தமிழ் இளைஞர் அது ஒரு பெரிய மார்க்கெட். நிச்சயமா. ஆனா அவரும் அவங்களும் பொதுவாக ஐடி கம்யூனிட்டி ஆக்களாகத்தான் வந்திருக்கிறாங்க. ஆனபடியால் அவையிலையும் கடந்து சந்திக்கிறது தேவையா இருக்கும். நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அது ஃபௌசருக்கான விடயமா இருக்கும். நாங்கள் ஃபௌசருக்கு அதை பொறுப்பை இல்லை கொடுப்போம். இப்போ நான் இல்லை இப்போ எங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ என்கிட்ட இந்த தொடர்புகளில் கூட புத்தகம் பண்ணுறது நீங்கள் என்ன சொல்ல பிரிவினர் தானே வந்து. அவங்க தானே புத்தக எக்ஸிபிஷனுக்கு வருவாங்க. அடுத்து அவங்களுக்கு தான் விளங்குது இந்த புத்தகத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறது. அதைத்தான் சொல்ல நான் வந்து. இப்போ அவங்க ஐடியில் இருந்தாலும் இதில் இருந்தாலும் அவங்க ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப சீரியஸான லிட்ரேச்சர் ரீட் பண்ணுறாங்க, டைம் ஒதுக்கி பார்க்குறாங்க. இதுக்கு சும்மா இருக்கிறவங்கள எவ்வளவு ஈஸியா கவிதை எல்லாம் சொல்லி போட்டு போறாங்க. ஒவ்வொரு இதே ஒரு நல்ல ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில தான் இந்த பெரிய வீழ்ச்சி இருக்குது வந்து. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க பாக்குறீங்க, தமிழ்நாட்டில் ஐடி ஃபீல்ட்ல இருந்து வந்தாக்கள் தான் வந்து வராங்க. இளைஞர்கள், பெண்கள் வராங்க, இளைஞர்கள் வராங்க. என்ன கொஞ்சம் அந்த கம்யூனிட்டிக்குள்ள நாங்க புஷ் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு இது இருக்கும் நிற்கிறேன், கொஞ்சம் இது மார்க்கெட் பண்ணலாம்னு நிற்கிறேன். பார்ப்போம் இந்த மாதிரி. இப்ப இந்த 24ஆம் தேதி 23 23ஆம் தேதி வருவினம் தானே பார்ப்போம் இந்த மாதிரி.
ம். இது கடைசியாக நாங்கள் முடிவுக்கு வரப்போகிறோம். நான் திரு தலைவர் மண்டேலா அவர்கள் சொன்ன ஒரு கூட்டைத்தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொல்றார், lasting change in South Africa would come not from anger or violence alone, but from empowering people with knowledge and critical thinking. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பள்ளிக்கூட புத்தகத்துல இருந்து வரப்போற இல்லை, அல்லது ஃபார்மல் எடுகேஷன்ல இருந்து அது வரப்போற இல்லை. அது நாங்கள் அறிவு சார்ந்த மற்ற விஷயங்களை நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டி இருக்கும். அதை செய்ய வேண்டும். அதுக்கான ஆதரவுகள், சப்போர்ட்டுகளை செய்யறவங்களுக்கு கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு இதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறோம். இதில் பங்கு பெற்றின எல்லோருக்கும் நன்றி. ஃபௌசர் இதுக்காக நேரத்தை எடுத்து எங்களோட முதல் தரம் இதுக்கு எங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை கூறினது நன்றி. ஆனால் நீங்கள் அந்த புத்தக சாலை மூடப்பட்டு விட்டார் என்ற ஒரு கவலையோட நான் இதை இன்றைய மீட்டிங்கு முடிவுக்கு கொண்டு வரோம். ஆனால் புது புது மெதடுகளுக்குள்ளால இதை என்னென்று நாங்கள் சிறப்பிக்கலாம், மற்ற மக்களை சந்திக்கலாம், இந்த அறிவு சார்ந்த ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் எப்படி வளர்க்கலாம் என்றதை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். அங்கு பங்கு பெற்ற அனைவருக்கு நன்றி. ஃபௌசர் அவர்களுக்கு குறிப்பாக நன்றி கூறி இதை முடிவுக்கு கொண்டு வரோம். வணக்கம் எல்லோருக்கும். மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ.